வெல்கம் டு அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழனி மலை அடிவார கிரிவீதி பாதையில் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிரிவீதி சுற்றி உள்ள பாதைகள்லாம் அடைச்சிருக்காங்க. எங்கெங்கே அடைச்சிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழனி மலைக்கு வர்றவங்க அவங்க வாகனங்களை எங்கே நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைன்னா நீ வருங்காலத்தில் லீவ் டைமில் கோயிலுக்கு வரலான்னு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகலாம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மார்ச் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்பை விட பழனி மலை கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனால, கிரிவீதி பாதையில் வாகனங்கள் அதிகமாக போகிறதுனால பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் கிரிவீதி பாதையில் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்காக 7 இடத்துல வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 இடத்துல ஓப்பன் இருக்குது. அதுவும் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சைக்கிள் கூட போக முடியாது, நடந்து மட்டும்தான் நம்ம போக முடியும். பழனியிலேருந்து அப்படியே தெற்க கொடைக்கானல் போகிறதுக்கு பாதை இருந்தது மலைக்கு பின்னாடி. இப்போ அந்த பாதையுமே அடைச்சிட்டாங்க. எமர்ஜென்சினா வாகனம் போகிறதுக்கும் டெய்லியும் காலையிலேயும் மாலையிலையும் இங்கே சுத்தம் பண்ணுவாங்க. அந்த குப்பைகள் போகிறதுக்கான அந்த குப்பை லாரி மட்டும்தான் போகுது இப்போதைக்கு. மலைக்கு பின்னாடியே உங்களுக்கு கொடைக்கானல் செல்லும் வழி இருந்தது முதல்ல. இப்போ அப்படி போக முடியாது. பைபாஸ் சுற்றி தான் நீங்கள் கொடைக்கானல் போக முடியும். அப்புறம் தேவஸ்தான ஊழியர்கள் அவங்களுக்கு பாதை நீக்கி விட்றாங்க. அவங்க வண்டி போக, மற்றபடி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ வாகனங்களில் வரும் பக்தர்கள் அவங்க வாகனத்தை எங்கே நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலுக்கு சொந்தமான சுற்றுலா பேருந்து நிலையத்திலையும் கோசாலையிலையும் அவங்க வாகனங்களை நிறுத்திக்கலாம். இங்கே அடைச்சிருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, பழனி ஆண்டவருக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போகிற திருமஞ்சன நீர் கொண்டு போகிற பாதை, அதையுமே அடைச்சிட்டாங்க. அவங்க தலையில் குடத்தை வச்சுட்டு வரனால நுழைஞ்சு வந்துடுறாங்க. பூங்கா ரோட்டில் ஃபுல்லாக வண்டி நிற்கிது. பூங்கா ரோட்டில் தான் தேவஸ்தான தங்கும் விடுதி இருக்குது. இன்னும் மற்ற நிறையா தங்கும் விடுதிகள் இருக்குது. அவங்கெல்லாம் அங்கேயே நிறுத்திக்கிறாங்க. சரி, இப்போ வாகனங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரோப்புக்கு விஞ்சுக்கெலாம் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிவீதியில் தேவஸ்தான பஸ் ஒன்று ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கே ஏறணுனாலும் ஏறிக்கலாம், எங்கே இறங்குறதுனால இறங்கிக்கலாம். இது ஃப்ரீ பஸ் தான், நம்ம பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ரோப் கார் ஸ்டேஷன், விஞ்சு ஸ்டேஷன் எங்கேனாலும் நம்ம ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். அப்புறமா உடம்பு முடியாதவங்க, சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்காக கிரிவீதியில் பேட்ரி கார் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. நம்ம அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டெய்லி போகும்போது இந்த குதிரை வண்டியை டகுடுன்னு சத்தத்தை கேட்டுக்கிட்டே போவோம். இப்போ இந்த குதிரை வண்டி உள்ளே நுழைய முடியாது. குதிரை வண்டிக்காரவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக தான் போச்சு. நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது குதிரை வண்டி சவாரி, பழனியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு இப்போ வழி இல்லாமல் போச்சு. ஆக்கிரமிப்புகளை அகற்றேன் அப்படின்னு சொல்லி ரோட்டோர கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் மக்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்குது. பழனி ஆண்டவனை நம்பி, இந்த கூட்டத்தை நம்பி நிறையா லேடிஸ் டிஃபன் கடை போட்டிருந்தாங்க குட்டி குட்டியாக. அதெல்லாம் இப்போ இல்லை. அவங்க வாழ்வாதாரம்லாம் கொஞ்சம் பாதிக்குது. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தள்ளுவண்டி கடைகள் இருந்துச்சு. அது எதுவுமே இப்போ வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. வரவே முடியாது தள்ளுவண்டி உள்ள. அவங்க வாழ்வாதாரம்லாம் கொஞ்சம் பாதிப்படையுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. நீ வருங்காலத்தில் என்ன மாற்றங்கள் பழனியில் வரும்னு தெரியல. பழனி ஆண்டவரை நம்பி இருக்க நடைபாதை வியாபாரிகளுக்கு பழனி ஆண்டவர் ஏதாவது பண்ணுவார். பார்ப்போம் வருங்காலத்தில் இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாங்கள் இப்போ இதுக்குள்ளே நுழைஞ்சி தான் வீட்டுக்கு போகணும். பாய்.